ஹாய், வெல்கம் டு ஸ்கால்பர் ஜோன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம எஸ்டர்டே வந்து ஒரு ட்ரேட் அப்படின்ற எடுத்திருந்தோம் கோல்டில். அந்த கோல்டு வந்து கிளியராக வந்து நம்மளுக்கு ஒரு 1:2 ரேஷியோ அப்படின்றது கிட்ட இருக்குது. இந்த ட்ரேட் எப்படி எடுத்தோம், என்னென்ன பாயிண்ட்லாம் வச்சு எடுத்தோம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இது ஒரு ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோ தான். ஸோ அதுக்கு முன்னாடி அதோட பிஃபோர் சார்ட் அப்படின்ற நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணிடுறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம ஸ்கேல்பர் ஜோன்லேருந்து ஐசிடி கோர்ஸ் அப்படின்ற கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு 2 டேஸ் ப்ரோக்ராம். இதோட உங்களுக்கு லைஃப் டைம் ரெக்கார்டிங் எக்ஸஸ் அப்படின்றது வந்துடும். இந்த கோர்ஸ் வச்சு உங்களுக்கு நீடட் இருந்துச்சு, தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி இந்த கோர்ஸ் அப்படின்ற நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம எப்பவுமே அஸ் யூஸ்வல் நம்ம டே டைம் ஃப்ரேம் அப்படின்றதான் பார்க்கணும். டே டைம் ஃப்ரேமில் வந்து பாருங்கள், நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேக்கு முந்தின நாள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பெரிய ஒரு செல்லிங் கேண்டில், பெரிய ஒரு மரபோசு அப்படின்றது. ஸோ அடுத்த நாள் அஸ் யூஷுவல் வந்து நம்மளுக்கு ஒரு செல்லிங் டேவாக தான் இருக்கணும். ஓகேங்களா? செல்லிங் டேவாக இருக்கிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்றது இந்த கேண்டில் வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணிடுது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 4 ஹவர் அல்லது 1 ஹவர் எந்த டைம் ஃப்ரேம் அப்படின்றனால நீங்கள் போய்க்கலாம். இப்போ நான் வந்து ஸ்கேல்பிங் பண்ணுறனால நான் வந்து 1 ஹவர் அப்படின்ற போகிறேன் நான். இப்போ 1 ஹவரில் பாருங்கள், அதோட ஸ்ட்ரக்சர் வந்து கிளியராக வந்து உங்களுக்கு ஒரு டவுன்லேருந்து அகெயின் டவுன். ஸோ திரும்ப இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து ஒரு பிரேக்கர் பிளாக்ல இருக்குதுங்களா? ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பிரேக்கர் பிளாக்ல இருக்குது. இப்போ திரும்ப இந்த இடத்துல வந்து அகைன் டச் ஆகி திரும்ப டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது இந்த 1 ஹவர் அப்படின்ற சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 5 மினிட்ஸ் அப்படின்றது போய்க்கலாம். 5 மினிட்ஸ் இதர் 50 மினிட்ஸ். ஸோ இந்த 2 டைம் ஃப்ரேமில் என்ன டைம் ஃப்ரேம் அப்படின்றனாலும் போய்க்கலாம். ஸோ 5 மினிட்ஸில் இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு அப்வர்ட்லேருந்து டவுன்வர்டு. இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் அப்படின்றது கிளியராக கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஸோ திரும்ப வந்து உங்களுக்கு இந்த இடத்துல எனக்குள்ள ஒரு பிரேக்கர் பிளாக் இருக்குது பாருங்கள் 5 மினிட்ஸில். அந்த பிரேக்கர் பிளாக்கை தொட்டுட்டு தான் மார்க்கெட் வந்து இந்த 5 மினிட்ஸில் இறங்கியிருக்கு. பட் நம்ம என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணது வந்து 1 மினிட்ல தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். இந்த 1 மினிட்லையும் இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக நடந்திருக்கும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ கிளியராக அப் ஆயிருக்கு, திரும்ப டவுன் ஆயிருக்கு, அகெயின் அப்பு, திரும்ப டவுன். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு ட்ரெண்ட் அப்படின்றது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ 5 மினிட்ஸ்லையும் நம்மளுக்கு பிரேக்கர்லேருந்து வருது. அதே சமயம் 1 மினிட்லையும் நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி கன்ஃபர்மேஷன் அப்படின்றது கொடுக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல 2 இடத்துலேருந்து என்ட்ரி போகலாம். ஒன்று டேரெக்டாக நம்ம பிரேக்கர் பிளாக்லேருந்து என்ட்ரி போகலாம். இந்த பிரேக்கர் பிளாக்லேருந்து இல்லை அப்படின்னா நம்ம இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து என்ட்ரி போகலாம். ஸோ நான் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கர் பிளாக்லேருந்தே நான் இந்த ட்ரேடில் என்ட்ரி போயிட்டேன். பட் ஸ்டாப் லாஸ் மட்டும் நான் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுருப்பேன். இது வந்து ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி படி தான் நான் ஸ்டாப் லாஸ் அப்படின்ட்டு வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம எக்ஸாக்டாக அப்படி நம்ம வைக்கும்போது நிறைய டைம் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணும்போது, இது வந்து நான் வேறு ரூல் பேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது பேஸ் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கிற விதம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் இப்படி வச்சேன் நான். நெக்ஸ்ட்டு கிளியராக வந்து நம்மளுக்கு இந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 9:20 அப்படின்ற ரேஞ்சில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். 9:20லேருந்து 9:30 இந்த ரேஞ்சிற்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓகேங்களா? அதுலேருந்து நம்மளுக்கு டார்கெட் அடிக்கிற வந்து நம்மளுக்கு நைட்டு ஒரு 1:00 அந்த ரேஞ்ச் வரைக்கும் டார்கெட் அப்படின்னு இருந்துச்சு. பட் நான் ஃபுல் டார்கெட்டையும் ஹோல்ட் பண்ணல. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்மளுக்கு ஹாலிடே அப்படின்றனால நான் இந்த இடத்துல நான் க்ளோஸ் அப்படின்ற பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1:2 அப்படின்றது இந்த பிளேஸில் 1:2 அப்படின்றது வந்தோடனே நான் வந்து க்ளோஸ் அப்படின்றது பண்ணிட்டேன் இந்த ட்ரேடை. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும்போது ஹையர் டைம் ஃப்ரேமில் இருந்து லோயர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் நீங்கள் வந்து என்னென்ன நடந்திருக்கு. இப்போ நீங்கள் செல்லிங் பொசிஷன் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு செல்லிங் எல்லாமே ஆர்டராக கரெக்டாக இருக்குதா அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனாலிசிஸ் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கும்போது அந்த ட்ரேடோட அக்யூரசி அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம ஐசிடி ரிலேட்டடான கோர்ஸ் ஒன்றும் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு கோர்ஸ் ப்ரைஸ் வந்து 499 தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் வந்து நிறையா வருஷம் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜியில் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ராட்டஜி வந்து அடிக்கடி நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அனாலிசிஸ். இந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் வந்து பை அண்ட் செல் பண்ணுறது உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். தேங்க்யூ.